நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது கார சட்னி. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இட்லி, தோசை, பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் அடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கார சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 12 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 தக்காளி, புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், தேவையான எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அதிகமாக நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கார சட்னிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயமே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது அரைவாசி வந்துடுச்சு. நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தை குறைக்கிறதுக்கு என்னன்னா நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப காரம் தெரியாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த மிளகாய் காரமாக இருக்கும். பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறப்ப என்னன்னா காரத்தை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிடும். இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும், நெடி வராமல் இருக்கும். இது நல்லா வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் தான் வச்சு வதக்குறோம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு உடனே போட வேண்டாம், ஏன்னா தண்ணி விடும். உப்பு போட்டுட்டுனா உப்பு நம்ம அரைக்கிறப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம புளியும் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி எடுத்துட்டு வெறும் புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வேண்டாங்கிறவங்க அதுவும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் காரம் நிறையா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன். காரம் அவசியம் வேணும்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். கார சட்னிக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கார சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வரமிளகாய், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டோம். சுவையான கார சட்னி ரெடி. நான் கார சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கருவேப்பிலை சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது என்னென்னா கருவேப்பிலை நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி. இதுக்கு தேங்காய் சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்னா கருவேப்பிலையை இந்த மாதிரி நம்ம இன்னும் உருகிக்கலாம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை உரித்து வச்சிடலாம். அதாவது ஒரு ஈர்க்காக நம்ம உரிச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு, 5 வரமிளகாய், புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா அது கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுனா என்னென்னா சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது வெங்காயம் வதங்குற அளவுக்கு. இதுக்கு தக்காளி நம்ம ஆட் பண்ண என்ன ஆகுனா கொஞ்சம் சட்னி என்னென்னா சல்லுன்னு போயிடும். அதாவது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இதுக்கு தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காய வைக்கணுங்கிறது இல்லை, நம்ம தண்ணியில் அலாசிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து கடாயினோட சூட்டுக்கே வந்து நல்லா வதங்கிடும். நம்ம இப்போ கடாயை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா கொடுக்கும். அதாவது கல்லீரல் பிரச்சனை, முடி வந்து நல்லா வளர்க்கும், அதாவது முடி வந்து நல்லா வலுவாக்கும். இரத்த சோகை இருந்தாலும் கருவேப்பிலை சாப்பிட்டோன்னா இரத்த சோகையை போக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்கள் என்னங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். கருவேப்பிலை சட்னி, அதாவது உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, புளி, கருவேப்பிலை இவ்வளோ தான் சட்னி செய்கிறதுக்கு. சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு, கல்லுப்பு போட்டுக்கலாம். இதுக்கு அரைபடுறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். போதும். கருவேப்பிலை சட்னி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. நான் கருவேப்பிலை சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.